வணக்கம் சண்டமா வீவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம தேவையான மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். பயோஸ்பியர் ரிசர்வ், அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, அப்புறம் அட்டவணைகள், அதாவது ஷெட்யூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நேஷ்னல் பார்க்ஸு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் நிறையா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம சென்டம் மேப் வந்து ஈஸியாக மார்க் எடுக்கிற எந்தெந்த துறையெல்லாம் இருக்கோ, இப்போ வந்து போர்ட்டு அதேமாரி, அதுக்கப்புறம் வந்து ஹில்ஸு, ரேஞ்சஸ்ஸு, அப்புறம் ரிவர்ஸை பற்றி, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கிளாஸாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சென்டம் மேப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் சேனலாக இருக்கட்டும், லிங்க்டின்னாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அதில் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா அவார்ட்ஸ். இதுவும் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லு. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதா. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேறு கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது தான். ஓகேங்களா? வாங்க இன்றைக்கி அவார்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2024-25 எல்லாமே பார்ப்போம். இந்த ஜென்ரல் நாலேஜ் யார் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, டிஎன்பிசி அண்ட் பேங்கிங் எக்ஸாம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இந்த பார்ட்டு, அதாவது அவார்டுங்கிற பார்ட்டு என்னத்தினால ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, முக்கியமான எமினன்ட் பர்சன்ஸ், அதாவது மோடி எங்கேயாவது வெளியில் போனால் அவருக்கு முக்கியமான அவார்டு கொடுப்பாங்க. யாராவது ஆக்ட்ரஸ்ஸு, இம்பார்ட்டன்ட் புக்ஸ் எழுதினவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரைஸ் நிறையா அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அதை நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். அதனால தான். ஓகே, வாங்க கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு, இந்த இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் 2025 யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பானு முஸ்தக் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ரெண்டாவது, ஹூ க்ரோன்ட் த 72வது மிஸ் வேர்ல்டு உலக அழகி. ஓகேங்களா? ஐஸ்வர்யா ராய் வாங்கியிருக்காங்களா? அவங்க அதே மாதிரி இப்போ யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா சுச்சாதா சவுங்ஸ்ரீ அப்படிங்கிறவங்க இந்த 2025க்கான 72வது மிஸ் வேர்ல்டு பட்டத்தை வாங்கியிருக்கிறாங்க, அவார்டு வாங்கியிருக்காங்க. அப்புறம் ரெப்ரசன்ட் இந்தியா அட் த 72வது மிஸ் வேர்ல்டு 2025 யார் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி இந்தியாவிலேருந்து போனாங்க அப்படின்னா நந்தினி குப்தா. ஓகேங்களா? இதுவும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் சங்கீத கலாநிதி அவார்டு 2025 யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே ஸ்ரீராம் குமார் அப்படிங்கிறவங்க இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இவர் தான் ஆர்கே ஸ்ரீராம் குமார். அப்புறம் சுனில் மிட்டல் என்ன வாங்கியிருக்கிறாரு ஹானர் அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனில் மிட்டல் நைட்ஹுட் அவார்டு. ஓகேங்களா? நைட்ஹுட் அவார்டு சுனில் மிட்டல் ரிசீவ்டு ஹானர் அவார்டு ஃப்ரம் த யூகே இன் 2025 ஹானரரி நைட்ஹுட் அவார்டை வாங்கியிருக்கிறாரு. இதே மாதிரி இந்த வாட்டி டேவிட் பெக்காம் ஃபுட்பால் பிளேயரு, அவரும் வந்து சார்லஸ் மூனோட பிறந்தநாள் அன்னைக்கு நைட்ஹுட் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஹூ ஹேஸ் பீன் அவார்டு 2025க்கான வேர்ல்டு ஃபுட்டு ப்ரைஸ் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா மரி ஏஞ்சலா ஹங்கேரி அப்படிங்கிறவங்க இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. அப்புறம் புலிட்சர் பிரைஸ். இந்த புலிட்சர் பிரைஸ் ரிலேட்டட் டு விச் ஃபீல்டு, எந்த ஃபீல்டுனா ஜேர்னலிசம் ஃபீல்டு. புலிட்சர் பிரைஸ் எங்க இது பண்ணா ஜேர்னலிசம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஷாருக் கான். இவர் என்ன அவார்டு வாங்கியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கார்னோ. ஓகேங்களா? லக்கார்னோ ஃபில்ம் ஃபெஸ்டிவல் கெரியர் அவார்டு. லக்கார்னோ ஃபில்ம் ஃபெஸ்டிவல் கெரியர் அவார்டு ஜூலை 2024 வாங்கியிருக்கிறாரு ஷாருக் கான். அதுக்கப்புறம் கேல் ரத்னா அவார்டு யார் வாங்கியிருக்காங்கன்னா 4 பேர் வாங்கியிருக்காங்க கேல் ரத்னா அவார்டு. அது இவங்க தான். யாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் கோல்டு மெர்க்யூரி அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலாய் லாமா அவர்களுக்கு கோல்டு மெர்க்யூரி அவார்டு கொடுத்துருக்காங்க ஃபார் பீஸ்க்காக. ஓகேங்களா? கோல்டு மெர்க்யூரி அவார்டு 2025 ஃபார் பீஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி, நிலைத்த தன்மைக்கும் அமைதிக்காகவும் கொடுத்துருக்காங்க தலாய் லாமாவுக்கு. அதுக்கப்புறம் இவங்க யாருன்னு தெரியுதா? ஜெயஸ்ரீ வெங்கடேசன் அவர்கள். இவங்களுக்கு என்னன்னா ராம்சார் அவார்டு வெட்லாண்ட் வைஸ் யூஸ் அப்படிங்கிறதுக்கு இவங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க ஜெயஸ்ரீ வெங்கடேசன். அதுக்கப்புறம் மிஸ் வேர்ல்டு 2024 டைட்டில் 2025 பார்த்தோம். இது யாருன்னா கிறிஸ்டியனா பிஸ்கோவா. 2024க்கான மிஸ் வேர்ல்டு 2024 வாங்க இந்த இது கேட்பாங்க. ஏன்னா 2025 நடக்கிற எக்ஸாமுக்கு 2024 கேட்குறாங்க. ஸோ அதனால தான் அதில் உள்ளது சேர்த்து கொடுத்துருக்கு. அப்புறம் 59வது ஜெனன்பித் அவார்டு 59வது
ஜனன்பித் அவார்டு 2024 யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா வினோத்குமார் சுக்லா அவர்கள் வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் பிளாக் உமன் டு வின் த மிஸ்ஸஸ் வேர்ல்டு. ஓகேங்களா, மிஸ்ஸஸ் வேர்ல்டு கல்யாணம் ஆன பிறகு இவங்க பேர் என்னன்னா ஹெகோ கெய்லியே அப்படிங்கிறது இவங்க பேரு. அப்புறம் ஹூ ஒன் த பிரஸ்டீஜ் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு, அதாவது கோல்டன் குளோப் அவார்டை வாங்கியிருக்கிறாங்க. கோல்டன் குளோப் அவார்டு 2025க்கான பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்னாண்டா டோரேஸ்ங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. இதையும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டாக்ஹோம் வாட்டர் பிரைஸ் அவார்டு. ஓகேங்களா, ஸ்டாக்ஹோம் வாட்டர் பிரைஸ் அவார்டு 2025 யார் வாங்கியிருக்காங்கன்னா குண்டர் ப்ளோஸ்சேஷெல் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்கிறார். அப்புறம் யூகே கவர்மெண்ட் அச்சீவ்மெண்ட், அதாவது லைஃப் டைம் அவார்டு. ஓகேங்களா, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு பை யூகே கவர்மெண்ட் யாருக்கு, எந்த ஆக்டருக்கு கொடுத்துருக்காங்கன்னா இதுதான், சிரஞ்சீவி அவர்களுக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பரவேசி பாரதிய சம்மன் அவார்டு ஜனவரி 2025. ஓகேங்களா, இது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிறிஸ்டியன் கார்லா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டியன் கார்லா அப்படிங்கிறவங்களுக்கு. அப்புறம் 2024 நோபல் பிரைஸ் பெறறதுக்கான எதுல, லிட்ரேச்சருக்கு. ஓகேங்களா, இலக்கியத்துக்கு இவங்க பேர் என்ன அப்படின்னா ஹான்காங். ஓகேங்களா, ஹான்காங் அப்படிங்கிறவங்க இதுதான் பேரு. இவங்களுக்கு 2024க்கான நோபல் பிரைஸ் அவார்டு லிட்ரேச்சருக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்தியன் லாயர், அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு அவார்டு ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. வேர்ல்டு லா காங்கிரஸ் ஹானர் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்னன்னா புவன் ரிபோ அப்படிங்கிறவங்களுக்கு இவர் தான் அந்த ஆளு. ஓகேங்களா, இவர் தான் அந்த ஆளு, நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஹவு மெனி பத்மா அவார்ட்ஸ் ஆர் கிவன் இன் 2025 எத்தனை பத்மா அவார்டுனா 139 பத்மா அவார்டு. ஓகேங்களா, இந்த அவார்டு 139 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பத்மா அவார்ட்ஸ்னா பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 139 பேருக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது யாரு, ஜஸ்பிரீத் பும்ரா, அவருக்கு ஐசிஐசிஐ மென். ஓகேங்களா, ஐசிஐசிஐ என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா மென்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டர்ல ஆஃப் த இயர் 2024 ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் விச் ஃபீல்ட் இட் அசோக் குமார் மகாபத்ரா ரிசீவ் த பத்மஸ்ரீ ஃபார் 2025. பத்மஸ்ரீ அவார்டு யார் வாங்கியிருக்காங்கன்னா மெடிசினுக்கு வாங்கியிருக்கிறாரு. அப்புறம் விச் இந்தியன் ஆக்டர் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு ஃபிலிம்ஃபேர் அவார்டு. ஓகேங்களா, 2024க்கான பெஸ்ட் ஆக்டர் ஃபிலிம்ஃபேர் அவார்டு யாருக்கு கிடைச்சிருக்குன்னா ரன்பீர் கபூர் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் எந்த ஆர்கனைசேஷன், ஓகே, விச் ஆர்கனைசேஷன் ஹேஸ் ஹானர்ட் வித் சுபாஷ் சந்திர போஸ் அப்தா பிரபந்தன் புரஸ்கர் 2025. ஓகேங்களா, இது INCOS அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்கு. பேர் என்ன, சுபாஷ் சந்திர போஸோட அப்தா பிரபந்தன் புரஸ்கர் அவார்டு. அப்புறம் ராம் சுதர், இவர் வந்து மகாராஷ்டிரா பூஷன் அவார்டு வாங்கியிருக்கிறார். மகாராஷ்டிரா பூஷன் அவார்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க, பத்மபூஷன் மாதிரி. இவர் யார் வாங்கியிருக்குன்னா ராம் சுதர் அப்படிங்கிறவரு இந்த அவார்டை வாங்கியிருக்கிறார். அப்புறம் பெஸ்ட் பிக்சர், அதாவது 97வது அகாடமி அவார்டு 2025க்கு எந்த ஃபிலிம் வாங்கியிருக்காங்கன்னா அனோராங்கிற படம் இந்த பெஸ்ட் பிக்சருக்காக அவார்டு வாங்கியிருக்கு. 97வது அகாடமி அவார்டு. ஓகேங்களா, அப்புறம் இந்த போட்டோவுக்காக மங்கேஷ் தேசாய் அப்படிங்கிற ஒரு ஆளு, இவரு ஒரு இந்தியன் போட்டோகிராஃபர். என்ன அப்படின்னா இவரு கிராண்ட் பிரைஸ் நேச்சர்ஸ் பெஸ்ட் போட்டோகிராஃபி இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறார். ஓகேவா, அதுக்கப்புறம் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ரீலங்காவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான மித்ரா விபூஷன் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. ஸ்ரீலங்காவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு, நம்ம ஒரு பாரத் ரத்னா பத்மஸ்ரீ மாதிரி. அதுக்கப்புறம் எந்த ஃபிலிம், விச் ஃபிலிம் ஹேஸ் ஒன் த பெஸ்ட் பிக்சர் அட் த 25th IIFA அவார்டு 2025னா லப்தா லேடிஸ். ஓகேங்களா, இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. IIFAயோட அவார்டு பெஸ்ட் பிக்சர்னா லப்தா லேடிஸ். அங்க அனோரா பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி. அப்புறம் எந்த இந்தியன் அமெரிக்கன் சிங்கர் என்டர்பிரினர் ஒன் த
67th கிராமி அவார்டு. ஓகேங்களா, 67th கிராமி அவார்டு ஆஃப் த ஆல்பம் ட்ரிவேணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரிகா டாண்டோன் அப்படிங்கிறவங்க இந்த ட்ரிவேணிங்கிற ஆல்பத்துக்காக வாங்கியிருக்கிறாங்க. அது வந்து கிராமி அவார்டு. இதுக்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மான் இந்த கிராமி அவார்டு 2 வாங்கியிருக்கிறாரு. அது பேர் என்ன, மில்லினியரா அந்த ஒரு படத்துக்காக 1 பில்லியனர் அந்த ஒரு படத்துக்காக கிராமி அவார்டு ஏஆர் ரஹ்மான் வாங்கியிருக்காரு. ஹூ ஹாஸ் பீன் அவார்டட் த ஏபிள் பிரைஸ் 2025? மசாக்கி கஷேவரா அப்படிங்கிறவர் இந்த இதுக்கு வாங்கியிருக்காரு. இது மேக்ஸ் சம்மந்தப்பட்டது, ஏபிள் பிரைஸ். ஹூ ஹாஸ் பீன் அவார்டட் த லதா தீனநாத் மங்கேஷ்கர் அவார்டு 2024 யார் வாங்கியிருக்காங்கன்னா அமிதாப் பச்சன் இந்த அவார்டை வாங்கியிருக்கிறாரு. ஓகேங்களா. அப்புறம் ஹரிமான் சர்மா, இவரு த மேன் ஆஃப் த ஆப்பிள் மேன் ஆஃப் இந்தியா, த ஆப்பிள் மேன் ஆஃப் இந்தியா விச் அவார்டு இன் பத்மஸ்ரீ அவார்டை வாங்கியிருக்கிறார். ஓகேங்களா, ஹரிமான் சர்மா அப்படிங்கிறவர். அதுக்கப்புறம் அரிமான் டூப்ளண்டிஸ்ங்கிறவர் லவ்ரிஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் த இயர் அவார்டு 2025க்கான வாங்கியிருக்கிறார், டூப்ளண்டிஸ். அப்புறம் ரோட்ரி, இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா மென்ஸ் பேலோன் டி அவார்டு 2024க்கு ரோட்ரிங்கிறவர் வாங்கியிருக்கிறாரு. அப்புறம் இவர் சண்டிகர் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, ஹூ ஓன் த ஃபிஃபா பெஸ்ட் மென்ஸ் ஃபுட்பாலர் ஆஃப் த இயர் அவார்டு 2024க்கு இவர் பேர் என்ன, சண்டிகர் யூனிவர்சிட்டி. சாரி, சண்டிகர் யூனிவர்சிட்டி இல்லை, அப்புறம் விச் இன்ஸ்டிடியூஷன் ரிசீவ்டு த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ட்ரோஃபி நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்டு 2025க்கான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்டு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ட்ரோஃபி நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்டு 2024க்கான சண்டிகர் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் டைட்டில் ஆஃப் மிஸ் இந்தியா 2024. ஹூ ஹேஸ் ஓன் த டைட்டில் ஆஃப் மிஸ் இந்தியா 2024 மிஸ் இந்தியாவோட நிக்கிதா பார்வல் அப்படிங்கிறவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஐபிஎல் 2025 டைட்டில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்சிபி, ராயல் சேலஞ்ச் பெங்களூர். 17 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 18வது வருஷத்துக்கு இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. இதான் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்காங்க. ஸோ இது இந்த 40 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒன் டைம் இந்த வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்ஸ் எல்லாமே ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகே, நீங்கள் சென்டர் மேப்பை சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Center Map. You dare to dream, we care to accomplish.